ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிஎம்எக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிஎம்எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா எண்ட் ஆஃப் த வேர்ல்டு எம்பரர் பேனர் இன்வெர்ஸ்ட் ஆல் அப்படிங்கிற மானுவோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 3 வீடியோ யாராச்சும் பார்க்கணுன்னு கவலைப்பட்டீங்கன்னா அதை ஒரு ஃபுல் மூவியாகவே மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டெய்லின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இவதுக்கு எப்படி இருக்கா, இவன்னா பைத்தியமா, அவங்ககிட்ட போய் நின்று அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹேய், திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்லி பார்த்துட்டேன், நீ ஒரு ஈவில் பின்னாடி நிற்கிற. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஒரு பெரிய ஈவில். என்ன தான் ஆனாலும் உன்னை சூபாய் கிட்ட நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிகிட்டு இருக்க. சரி, நீ அவன் கூட சேர்ந்து சாவுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளோட காப்பர் காயினை வச்சு அடிக்க. அவ்வளோதான், நம்மளோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம சடனாக நம்ம குயின்டியன் மேலே அட்டாக் பண்ண வந்தது. பட்டுன்னு வேறு டைரெக்ஷன் நோக்கி அந்த காயின்லாம் போக ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம மஞ்சள் மூடி தான் காப்பாற்றிருக்கா. நீ சூபாயை மாஸ்டர்னு சொல்கிற, அப்படிப்பட்ட மாஸ்டரை நீ அட்டாக் பண்ண வந்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ நரகத்துக்கு போய் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. என்ன தான் அட்டாக் பண்ணோம் நம்ம குட்டை வச்சு அடுத்து அதுலேருந்து பயங்கர ஃபோர்ஸ் க்ரியேட் ஆனாலும் இந்த கட்டை உடைய மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ சைடு தான் சீன் போகுது. நம்ம ஹீரோவும் நிலைமை இப்படியே போனால் சரிவாகாது அப்படின்னு சொல்லிட்டு அயனாமை நம்ம ஹீரோ 1000 சோல் பேனர் கூட இழுத்துடுறான். இவனும் நம்ம 1000 பேனர் வெப்பக்குள்ள நம்ம இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் எங்கடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நீ இப்போ என்னோடய 1000 பேன் சோலனுக்குள்ளே தான் இருக்க, நீ ஒன்றும் பயப்பட வேணாம், அவன் அடித்த ஒரே ஒரு ஹெட்டில் நீ மண்டையை போட்டுட்ட, அதனால தான் உன்னை இந்த 1000 பேன் சோலனுக்குள்ளே இழுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவது. ஓ, அப்போ நான் டெத்தாகி திரும்ப இவரோட ஸ்கில்னால உயிராக இருக்கேனா, ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் உன்னால் டெவலப்பும் பண்ண முடியும், எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறங்கிற பொறுத்து நான் உங்களெல்லாம் டெவலப் பண்ணுவேன், அடுத்த ரிலீம்க்கு போகிறதுக்கு அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு இன்னுமே குஷியாயிருவானுங்க. நீங்கள் என்னோடய சர்வெண்ட் மட்டும் இல்லை, எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அதனால் நீங்கள் எல்லா பேரும் செத்துறாமல் சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அடுத்ததாக நம்ம ஹீரோ ஆர்டர் படி அவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஸ்கெலிட்டன் மண்டையன் கிங்கும் நம்ம ரெட் கேர் பொண்ணை அட்டாக் பண்ண போயிடுவான். அந்த அட்டாக்கில் அந்த ரெட் கேர் பொண்ணு தப்பிச்சுட்டு 1000 பேனர் சோல் வெப்பனா, இந்த வெப்பனை வச்சுட்டு ஈவிலான வேலையெல்லாம் பார்ப்பாங்களே, அப்போ நீங்கள் என்ன திருந்தலையா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவரை ரிலீஸ் பண்ணிடுறா. இந்த பவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயங்கரமாக அந்த காப்பர் காயின் அட்டாக்கை வச்சு அந்த ஸ்கெலிட்டன் மேலேயே போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் அந்த ஸ்கெலிட்டன் மேலேயும் போட்டுறா. இதோட ஃபோர்ஸ்னால் நம்ம ஸ்கெலிட்டன் தர அமைக்கிற மாதிரி காட்டுறானுங்க. நம்ம ஸ்கெலிட்டன் ஸ்கின்னும் அங்கே போராடிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம அயனாம் இங்கிட்ட இருக்கிற ஒரு பயவுள்ளே அடிக்கலான்ட்டு போகும். இவனும் அடடடா, என்னை அடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கொசுவை அமுச்சு விடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அயனாமும் ஒரே ஒரு தட்டு தான் தட்டுவான். அதுக்கே இவன் சுருண்டுட்டு விழுந்து போயிடுவான். இந்த மாதிரி ஒரு வீக்லிங்கை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம 2 பேரும் டேரெக்டாக சண்டை போடலாம், என்னோடய ஸ்வாட் மைண்ட்ஸ் இப்போ டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது மாஸ்டர், நான் இந்த எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்ட வேணாமா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் பண்ணேன். இந்த பொண்ணும் ஒரு ஸ்வாடை வச்சுட்டு ஒரு ஆர்டாக ஸ்லேஷே பண்ணுறான்னு, எவ்வளோ பெரிய ஆள், நம்ம சூப்பாய் கண்டிப்பாக சேஃபாக தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்த்துட்ருக்க. குயின்டியான் என் பின்னாடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தம்பி நீ யாருன்னு காட்டிட்ட, இப்போ நான் யாருன்னு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சுற்றுன்னு சுற்றி நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு ஒரு ஷீல்டு மாதிரி க்ரியேட் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட 6 ஸ்வாடோட ஷீல்டு அது மேலே மோதி ரெண்டும் பட்டுன்னு உடையிற மாதிரி காட்டுறானுங்க. இந்த பொண்ணு அதோட ஃபோர்ஸை பார்த்து பயந்துட்டு என்னென்னையோ பண்ணுறாங்க, ஒருத்தன் என்னடானா ஷீல்டு க்ரியேட் பண்ணுறான், இன்னொருத்தனடா அட்டாக் பண்ணுறான், பயங்கரமான ஆளாக இருக்காங்களே, அப்புறம் இது என்ன மெமரிஸ், மாஸ்டர் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கரண்ட் சுச்சுவேஷன், அதாவது ஹீரோவோட கரண்ட் லெவலை பார்த்து இவ திங்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. இதை பார்த்து அந்த மண்டையனும் நம்ம குயின்டியானுக்கு பழைய மெமரிஸ்லாம் வருது போல், இது நல்லதுக்கு தான், ஏன்னா அவனும் ஜாயின் பண்ணிக்கிட்டா நம்ம மாஸ்டரை எதிர்க்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண வருவான். அட்டாக் பண்ண வந்ததில் நம்ம ஹீரோவும் திரும்பவும் சீல்டை போடுவான். ஹீரோவோட கழுத்து முன்னாடி போகும்போது நம்ம ஹீரோவும் அக்யூரேட்டாக சீல்டை போட்டிருப்பான். என்னை போட்டு தள்ளவ தான் வந்திருக்கும்போது ஒரு நல்ல சோடா எடுத்துக்கணும் தம்பி, இப்போ பார்த்தியா உடஞ்சி போச்சு, அச்சச்சோ பாவம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதோட அவனோட சோடை உடஞ்சி அவனும் பறந்துடுறான். நம்ம ஹீரோ சோடை உடச்ச பார்த்த குயின்டியான் அப்புறம் அந்த மஞ்சள் முடியெல்லாம் சாக்காயிட்டு அவனை சும்மா விடாதீங்க கொல்லுவோ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு கிடப்பாங்க. நம்ம ஹீரோவை பார்த்த இந்த பொண்ணும் நம்ம ரெட்கார் யோசிக்கிறான், இவன் பலவிதமான கோல்டன் க்ரோ ரேங்கில் இருக்க 100லாம் வச்சுருக்கான், அது மட்டும் இல்லாமல் இவனோட ஸ்வாடை உடச்சிட்டான், இப்போ என்ன பண்ண போகிறீங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரி இவ திங்க் பண்ணிகிட்டு இருக்க. உடனே இவனும்
இப்படி நினச்சாதாயா தப்பு. என்னோடய ஸ்வாடு உடஞ்சாலும் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த உடஞ்ச பீசஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோவோட கழுத்தில் அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோவும் அதை ஜஸ்ட் மிஸ் சார்ஜ் பண்ணிட்டு இதை நான் எதிர்பார்க்கல என்னோட டிசைபிள் கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, இப்போ புரோக்கான ஸ்வாடை திரும்ப ஒட்டிக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஸ்வாடை திரும்ப ஒட்ட வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோவும் டாச் பண்ண முடியாத நிலைமையில நிற்கிற மாதிரி தெரியும். இதை பார்த்து நம்ம குயின்டியானோ இல்லை மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு எடுப்பா. இப்போ நம்ம ஜாம்பிஸ் 2 பேரும் பார்த்துட்டு மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பதக்கிட்டு இருக்க. ஒரு வேளை எப்படி தான் இவனோட கதை முடியணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 பேரும் பார்த்துட்டு இருக்க. கடைசியில் பார்த்தா அயன்போன் வந்து இந்த அட்டாக் வந்து தடுத்துருவான். என்னப்பா சாக்காயிட்டியா, இந்த யூஸ்லெஸ் உன்னை எப்படி தடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ரோட் சத்தம் கேட்கும். இல்லை இப்படி நடக்கக்கூடாது, ஏய் பிரதர் நீ ஒழுங்காக அந்த இடத்துல இருந்து டாச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம அயன்கிட்ட இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அவனோட ஸ்வாடை இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டும். இல்லை இது என்ன விதமான அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்தோடய பார்த்துட்டு இருக்க. இந்த உலகத்தில் என்ன தான்டா நடக்குது அப்படின்னு நம்ம அயனும் ரொம்ப கடுப்பாயிட்டு, ஏண்டா இதுக்கு தான்டா நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடோடய சேர்த்து இவனும் ஒரு அடி அடிச்சிருப்பான். இவனும் பயங்கரமாக ஆனால் அடி வாங்கினதில் அப்படியே பறந்து போய் விழுகிற மாதிரி காட்டுறாங்க. இவனு அவனை சும்மாவே விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மூஞ்சில் பலார்னு குத்திக்கிட்டு இருக்கான். இவனும் அந்த அடித்த ஃபோர்ஸில் பறந்து போய் விழுகிறான். நம்மளால் ப்ரூஸ்லி மாதிரி அடின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் நம்ம அதே சீன் கட்டாகி நம்ம கிங்கை தான் காட்டானுங்க. இப்போ இந்த போன்ஃபைட் ஜாம்பியை வந்து நான் கிங்கினே கூப்பிட்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிங்கும் இந்த காயின்லாம் வச்சுட்டு என்னை தடுக்க முடியுமான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரோட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கடா நான் எப்படி இதுலேருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணி அதுலேருந்து ஒரு வழியாக வந்துடுற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நம்ம கிங்கும் அந்த காயின்குள்ளேருந்து வெளியே வந்ததை பார்த்தா நம்ம ரெட் ஹேரும் இல்லை இது இப்படியே நடக்கக்கூடாது, இப்படி போன நிலைமை இன்னும் மோசமாயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம பேடும் பின்னாடி வந்து அதோட ரோரோ அட்டாக் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இருக்க தொல்லைக்கு இந்த சனியன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு என்னை இப்படி இரிட்டேட் பண்ணதுக்கு உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவரை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் சீன் கட்டாகி நம்ம அயன்மேன் கிட்ட தான் வருது. நம்ம அயன்மேனும் இந்த பிரதர்காரனை போட்டு துவச்சிட்ருப்பான். அப்புறம் இவனும் இவங்கிட்டலாம் அடி வாங்கணும்னு ஒரு எனக்கு தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு 48 இல்யூஷன்ஸ் வார்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனை அட்டாக் பண்ணி அப்படியே வீசிடுவான். இப்போ நம்ம அயனாமும் செவத்தில் அடிச்சுட்டு கீழே விழுகிற மாதிரி காட்டுறானுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோ இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கிட்ட இருக்க ஆர்டிஃபெக்ட் ஒரு கயிறை வச்சு அவனை கட்டி போடுற மாதிரி காட்டுறானுங்க. இவனும் அந்த கயிறில் நல்லாவே மாட்டிக்குவான். இப்போ இவனும் யோசிக்கிறான், நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. ஐனியம் உன்னோட வேலையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கமெண்ட் பண்ணோன்னே சரிங்க மாஸ்டர் இவனை போலன்னு இப்போவே பொழந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அடே வாயில் அடிக்காதா, வாய் வலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பல்ல கடிச்சிட்டு சத்தம் போட்டிகிட்டு இருக்க. பேசாமல் அடி வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயன் போன அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பார்த்து நம்ம குயின்டியானும் அப்படித்தான் நல்லா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ரெட்காரும் அப்படித்தான் நல்லா போட்டு போதாடா அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடித்தோன்னே நம்ம பிரதர்காரனும் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு சொல்லிட்டு களிமண் மாதிரி அப்படியே மண் மாதிரி அப்படியே கரைஞ்சி போயிடுறான். இதை பார்த்தா நம்ம அயன் போனோம், மாஸ்டர் இது என்னது, இவன் வந்து ஒரு கிளே மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த அடிபட்டு போன களிமண்லாம் திரும்ப ஒன்றா சேர்ந்து அவனை மாதிரியே உருவெடுக்குது. மாஸ்டர் நீங்கள் மாஸ்டர்னா நான் உங்களுக்கு மாஸ்டருக்கே மாஸ்டர், இப்போ வரீங்களா சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கத்தியை நீட்டுவான். என்னால் உங்களை கொல்ல முடியும், உங்களால் என்னை கொல்ல முடியுமா, முடிஞ்சால் என்னோட சண்டை போட்டு போடுறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் இவன் வந்து கிளே மாதிரி மாறுற ஒரு டெக்னிக் வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோவும் உறுதிப்படுத்திக்கிறான். இவனும் இந்த குயின்டியன் கத்துனதில் எலிச்சன் ஆகிட்டு நீ வேறு ஏன் கத்திக்கிட்டே கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்டியனை அட்டாக் பண்ணிடுறான். குயின்டியன் அட்டாக் பண்ணி சாப்பிட்ற டைமில் ஒரு ஸ்வாடு வந்து நம்ம ஹீரோ தூக்கி போடுறான். இந்த ஸ்வாடை வச்சு நான் அவளை தடுக்க முடியுமா, என்னோடய ஸ்வாடு வந்து அவன் மேலே குத்தி அவளை பொடுத்தல தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இழிச்சிக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் ஒரு காப்பர் காயின் வந்து இவனோட அட்டாக்கை வந்து தடுத்துருக்க மாதிரி காட்டுறானுங்க. இவனும் எந்த அட்டாக்டா என்ன நலிஃபை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த அட்டாக் வந்து காப்பர் காயின் ஆச்சு. அப்போ இந்த அட்டாக்கை நீ தான் பண்ணியா ரெட்டியர் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து அவங்க பக்கம் சேர்ந்துட்டியா அப்படிங்கும்போது இல்லை நீ தான் மாறிட்ட, அது வந்து நம்மளோட ஜூனியர் சிஸ்டர், உன்னால் எப்படி அவளை அட்டாக் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல நான் எப்படி அவளை அட்டாக் பண்ண முடியும், என்னை மன்னிச்சிடு, நான் வந்து கோவத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ விட்டு எரிஞ்ச சோடம் வந்து ஸ்பிரிச்சுவல் வாட்டருக்குள்ளே போய் பட்டுற மாதிரி காட்டுறானுங்க. நம்ம ஹீரோ கேங் எல்லா பேருமே சேர்ந்து எதையோ ஒன்றை பார்த்து அதிர்ச்சி ஆகிற மாதிரி காட்டுறானுங்க. என்னடா அப்படி அதிர்ச்சியாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதரும் என்ன தான்டா இங்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவனும்
பின்னாடி திரும்பி பார்த்துருப்பான். பின்னாடி அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் வாட்டருக்குள்ள வந்து ஏதோ ஒன்று கொப்பளிக்கிற மாதிரி வரும். அந்த கொப்பளிக்கிற மாதிரி சத்தம் வந்தது திரும்ப ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் வாட்டர் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும். இவனுங்களும் இதுக்கு வாய்ப்பே இல்லையே, நம்ம தான் அந்த வாட்டரை வந்து முழுசாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பெரிய ஃபீனிக்ஸ் வெளியே வரும். இதை பார்த்து நம்ம பேர்டும் கிங்கும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஏன்ஷியன்ட் காலத்தில் வாழ்ந்த அதே ஃபீனிக்ஸா, இதெல்லாம் நான் கண்ணால் பார்ப்பேன்ட்டு என்னால் நம்ப முடியலை அப்படிங்கும்போது நம்ம மஞ்ச முடியும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம பிரதரும் இல்லை, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதர்காரனும் அந்த வெளியே வந்து அந்த ஃபீனிக்ஸே பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்களும் அந்த அதிர்ச்சியோடய நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க, என்ன கண்ணுங்களாம் அதிர்ச்சியாக இருக்கா, இப்போ தெரியுதா நான் ஏன் உங்களுக்கு மாஸ்டராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு டைலாக்கை சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வாட்டரை பார்த்து இவங்க அதிர்ச்சியோடு இருக்க நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். காண்டாமிருகத்தோட வந்து ஸ்டோனை ஒன்று எடுத்துக்கிட்டான். அப்புறம் வந்து நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு மூடு பனியோட ஒரு ஃபாகு வந்து நம்மக்கிட்ட ஹீரோக்கிட்ட இருந்த மாதிரி சொல்கிறானுங்க. அது எப்படி வந்துச்சு நம்ம ஹீரோக்கிட்ட தெரியலை. இப்போ நம்ம ஹீரோ இதை தான் சொல்லிகிட்டு இருப்பான். இதை வச்சு ஒரு ஒரு வழிகாட்டியை கிரியேட் பண்ணலாம். அதாவது ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் வாட்டரை வெளியே கொண்டு வந்திருக்கான். அது மூலமாக இந்த வெப்பனுக்குள்ளே இதோட பவரை இன்ஜெக்ட் பண்ணி இதுலேருந்து ஃபீனிக்ஸை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறானுங்க. இதை பார்த்த அவனுங்களும் இந்த நெருப்பு நம்மளை எரித்து சாம்பலாக்கிறோம், அதனால் இங்கேருந்து நம்ம ரிட்ரீட் பண்ணிடலாம். மாஸ்டர் உன்னை அடுத்த தடவை பார்க்கும்போது உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எங்கேடா சாவோட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கயிறை வச்சு கட்டி போட அவனும் திரும்பவும் கிளேயம் மாதிரி அதுலேருந்து தப்பிச்சிடுறான். நான் களிமண்ணா மாதிரி திரும்ப திரும்ப தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன்டா, அதனால் என்னை பிடிக்க முடியாது, உன்னை அடுத்த தடவை போட்டு தருவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மஞ்ச முடியும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அடுத்த தடவை உங்களை அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, அதனால் இப்போவே அவங்களோட கதையை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவும் இது ஒரு பஃப் மாதிரி தான், இதோட ஃபுல் பவரும் இன்னும் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இவனுங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுவானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஓவர் பவராக இருக்க மாதிரி நமக்கு தோணியிருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். அயன் போன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அயன் போனும் இவர் நினச்சா நம்மளை பொறுத்தல முடியும், இருந்தாலும் நமக்கு தேங்க்ஸ் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இப்போதைக்கு என்கிட்ட பவர் இல்லை, அதனால தான் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்கள துரத்தி அடிச்சு அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஸ்பிரிச்சுவல் வாட்டரில் உட்காந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இந்த மஞ்ச முடியும் நானும் கல்டிவேட் பண்ணி பிரேக் த்ரூ பண்ண போகிறேன், இப்படி ஒரு விதமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தண்ணிக்குள்ளே குதிச்ச பின்னாடி தான் ஒரு சாக்கு, ஏன்னா இது வந்து லிக்விட் மாதிரி இருக்கும் கொலன்னு. இதை பார்த்துட்டு என்னடா லிக்விட் மாதிரி இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோ இதுக்குள்ளே இப்படிலாம் குதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோ உட்காந்துருக்க போஸ்ட்டில் தான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம ஹீரோ இனி என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பை.